ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூசிங் தி கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ட்ராப் மாடல் ஃபார் டயோட்ஸ், redraw the circuit replacing each diode with its equivalent model. Second division, determine the value of I1, I2, I3, I4, VR and V0. இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். அதுக்கான டயக்ராம் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டு இந்த டயக்ராமுக்கு என்ன பண்ணணும், ஈக்குவலன்ட் சர்க்கியூட் மாடலை ட்ரா பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன். செகண்ட் டிவிஷன் வந்து என்னென்ன கரண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். மேடம் என்ன மேடம் இப்படியெல்லாம் ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். பேசிக் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் உங்களோட சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யோசித்தேன், இந்த மாதிரி எங்கே கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸை கண்டிப்பாக நிறைய கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஏன்னா பேசிக் தான். அந்த பேசிக் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதனால் எனக்கு இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற சர்க்கியூட் டயக்ராமில் அவங்களே கொடுத்துருக்காங்க D1, D3, D4 இந்த 3 டயோடும் என்ன டைப் ஆஃப் டயோடு அப்படின்னா ஜெர்மானியம் டயோட். D2, D5 வந்து சிலிக்கான் டயோட். இப்போ ஜெர்மானியம் அப்படின்னா அந்த டயோடுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 0.3ன்னு தெரியும். சிலிக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா 0.7ன்னு தெரியும். கரெக்டா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலண்ட் டயக்ராம் போடணும். அதை எப்படி போடணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் 10 வோல்ட், இந்த ப்ளஸ் 10 வோல்ட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 கிலோ ஓமுக்கு பார்லலாக டயோ D1 இருக்குது. ஸோ D1ங்கிறது ஜெர்மானியம், D2ங்கிறது வந்து சிலிக்கான். அப்போ ஜெர்மானியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டயோடுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ வரும், 0.3ன்னு வரும். சிலிக்கான் அப்படின்னா 0.7 வரும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் வோல்டேஜ் தான் கொடுத்துருக்கோம். அப்போது நமக்கு D1 D2 நமக்கு என்ன ஆகும், ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னாவே அந்த டயோடு என்னவா ஆக்ட் ஆகும், ஷார்ட் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். தட் இஸ் டிஸ்கனெக்டட். என்ன சிக்னல் வருதோ அது அப்படியே கொடுக்கும், ஆர் என்ன இன்புட் வோல்டேஜ் இருக்கோ அது அப்படியே பாஸ் பண்ணும். ஓகேவா? ஷார்ட் சர்க்கியூட்டுங்கிறது அது வழியாக நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் வோல்டேஜை கொடுத்துருக்காங்க, -2 வோல்ட். அப்போ இந்த -2 வோல்ட் நான் கொண்டு போயிட்டு D4க்கு D5க்கு கொடுக்குறேன். அப்போ இது வந்து என்ன டெர்மினல், கேத்தோட். இங்கேயும் என்ன டெர்மினல் இருக்குது, கேத்தோடு இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டும் நமக்கு என்ன ஆயிரும், ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிரும். பட் ஆனால் இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் கொண்டு போயிட்டு D3க்கு கொடுக்குறேன். எதில் கொடுக்குறேன், ஆனோடில் கொடுக்குறேன். அப்போ இது என்ன ஆயிரும், ரிவர்ஸ் பயாஸ் ஆயிரும். இப்போ ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா இந்த டயோடு என்னவா ஆக்ட் ஆகும், ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ ஓப்பன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், கரண்ட்டு ஃப்ளோ இருக்காது, கரண்ட்டோட வேல்யூ 0. ஓகேவா? சரி, இந்த கான்செப்டை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட ஈக்குவலன்ட் டயக்ராமை போடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், 10 வோல்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது D1 வந்து ஜெர்மானியம்ங்கிறதுனால அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 0.3 வோல்ட்டு. அடுத்த D2 வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கானுங்கிறதுனால 0.7 வோல்ட்டு. நெக்ஸ்ட் இந்த D3 என்ன ஆகுது அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆகுது. அதனால இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ஓப்பன் சர்க்கியூட். இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ D4ம் D5ம் நமக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸு. ஆனால் D4 வந்து என்னது, ஜெர்மானியம், D5 வந்து சிலிக்கான். ஸோ அதுக்கு ரெஸ்பெக்டிவான வோல்டேஜ் நம்ம போட்டுட்டோம். ரிமைனிங் இருக்கிற டயக்ராமும் அப்படியே போடணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் மாடல். ஸோ எந்த டயோடு வந்து ஃபார்வர்டில் இருக்குது, எந்த டயோடு ரிவர்ஸில் இருக்குது, ஃபார்வர்டாக இருந்தால் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வோல்டேஜ் ஜெர்மானியமா சிலிக்கானான்னு பார்த்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வோல்டேஜை நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா I1, I2, I3, I4, VR and V0 எடுத்திருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், D3 வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் பயாஸ்னா ஓப்பன் சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னா இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ஆகாது. அப்போ டைரெக்டாக I1 is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதுதான் நான் அங்கே எழுதியிருக்கேன், I1 is equal to 0ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த I2 கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த I2 எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சுக்கு வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 0.7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2.7 இந்த 0.7 வோல்ட்டு -2 வோல்ட் இருக்குது, சாரி -2 வோல்ட் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சை எடுத்து டோட்டல் வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது, இந்த பாயிண்டில் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ பாருங்கள் இங்கே 10 வோல்ட் இருக்குது. இப்போ இந்த 1.5க்கு இந்த டயோடு வந்து எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ பேரலல் அப்படின்னா வோல்டேஜ் சேம். அப்போ நமக்கு வந்து இங்கே இருக்கிற வோல்டேஜ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 0.3ன்னு எடுத்துக்கலாம். இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது, 0.7. இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 மைனஸ் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ 10 -0.3 -0.7 எழுதிக்கலாமா? ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி வரும். அப்போது 10 - 1. ஸோ 10 - 1 என்னது, 9 வோல்ட். அப்போ இந்த 9 வோல்ட் இங்கேயும் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். ஏன்னா இதுவும் பேரலல் கனெக்ஷன், இதுவும் பேரலல் கனெக்ஷன். அப்போ எனக்கு இங்கே வந்து இருக்கிற வோல்டேஜ் வந்து என்ன வோல்டேஜ், 9 வோல்ட். இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து 9 வோல்ட். அப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற 9 வோல்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற 0.7 எடுத்திருக்கேன். இங்கே இருக்கிற -2 வோல்ட் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 9 -2 -0.7. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதே மாதிரி தான் இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான். பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா ஃபாலின் பொட்டென்ஷியல். அப்போ அதோட பொலாரிட்டி வந்து மைனஸ் வரும். ஸோ அதனால தான் நான் இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கேன், இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இங்கே இருக்கிற வோல்டேஜ் -2ங்கிறதுனால இது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு 11. ஸோ 11 - 0.7 வந்து 10.3ன்னு வந்துடும். அப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், I2ஓட கரண்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ I2 is equal to 10.3 divided by 2.7 கிலோ ஓம்ஸ். இப்போ இதில் இருந்து நான் வந்து என்ன வேல்யூ வருது பாருங்க, 3.81 மில்லி ஆம்பியர்னு வந்துருச்சு. I2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I3 கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த I3 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 பிரான்ச்சும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பிரான்ச்சும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. பேரலல் அப்படின்னா வோல்டேஜ் நமக்கு சேம். ஸோ அதனால் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, 0.7 is equal to, இந்த வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0.3. அடுத்தது பாருங்கள், ப்ளஸ் ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ப்ளஸ் 820 இன்ட்டு I3. இந்த பிரான்ச் வழியாக போகிற கரண்ட் வந்து I3. ஸோ இதை எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், I3ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். I3 is equal to 0.487 மில்லி ஆம்பியர்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த I2 எப்படி எழுதுறேன், I3 + I4ன்னு எழுதுறேன். ஏன்னா இந்த I2 கரண்ட் தான் எனக்கு 2ஆக டிவைட் ஆகுது. அப்போ I2 is equal to I3 + I4ன்னு எழுதிக்கலாம். இப்போ எனக்கு I2வும் தெரியும், I3யும் தெரியும். அப்போ I4 கண்டுபிடிக்கலாமா? அப்போ I4 is equal to என்ன வருது பாருங்க, 3.323 மில்லி ஆம்பியர்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம கரண்ட்டோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், VR கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக VRங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2.7 கிலோ ஓமுக்கு அக்ராஸாக இருக்கிற அந்த வோல்டேஜ் தான் VR. அது வழியாக போகிற கரண்ட்டும் எனக்கு தெரியும். ஸோ அப்போ VR is equal to ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட்டோட வேல்யூ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா VR is equal to 10.287 வோல்ட்னு வருது. ஓகேங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த அவுட்புட் வோல்டேஜை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக நமக்கு என்ன வோல்டேஜ் வருது, 10 பாயிண்ட்னு வருது. ஓகே, இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது, இந்த பாயிண்டில் நமக்கு இருக்கிற வோல்டேஜ் 9 வோல்ட்டு. இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது, 10.287 வருது. அப்போ இந்த வோல்டேஜ்லேருந்து இந்த வோல்டேஜை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற வோல்டேஜ் என்ன, V0 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 10 மைனஸ் இந்த வோல்டேஜை மைனஸ் பண்ணிவிட்டு அப்போ எனக்கு V0 is equal to -1.287 வோல்ட்டுன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர்.
இப்போ இதில் நமக்கு வந்து என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா அந்த பேசிக்கான ஃபார்முலா அது மட்டும்தான் நமக்கு தெரியணும். அந்த பேசிக் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.